கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த டிவைன் மார்னிங் டியூ என்கிற அந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கான வேத வசனம் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1 வசனம். தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. இது குறித்து நம் வேதத்தில் பார்க்கும்போது நோவாவும் அவருடைய குடும்பமும் அவரோடு கூட இருந்த சகல காட்டு மிருகங்களும் நாட்டு மிருகங்களும் பேழைக்குள் சென்று 150 நாட்கள் கடந்து சென்று விட்டன. ஆனால் நீரின் மட்டும் குறைந்த பாடில்லை. 40 நாட்கள் விடாது பெய்த மழை அதன் பிறகு இன்னும் எத்தனை நாட்கள் அப்படியே இருப்போம் என்று அறியாத நிலைமையிலும் நோவாவும் அவரோடு கூட இருந்தவர்களும் பேழைக்குள் இருந்தனர். மொத்தம் 1 வருடம் 10 நாட்களும் பேழைக்குள் அவர்கள் இருந்ததாக வேதம் கூறுகிறது. இதற்கு ஆதாரமாக ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனமும் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனமும் சொல்லுகிறது. அந்நாட்களுக்கு பிறகு தேவன் நோவாவையும் மற்ற அனைவரையும் நினைத்தருளினார் என்று நாம் வாசிக்கிறோம். தேவன் அவர்களை மறந்து விட்டாரா? மழை பொழிய வைத்தவரே தேவன் தான். பேழையை உருவாக்க சொன்னவரே தேவன் தான். அதில் போய் இவர்கள் இருக்கும்படி சொன்னவரே தேவன் தான். ஆனால் தேவன் அவர்களை நினைத்தருளினார் என்று வேதம் கூறுகிறது. நாம் செபிக்கும் போது, தேவனே என்னை நினைத்தருளும் என்று செபிக்க வேண்டும். நம்மை உண்டாக்கினவர் நம் தேவனாகிய கர்த்தரே. நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். நம் வாயில் சொல் உண்டாவதற்கு முன்னமே தேவன் அறிந்திருக்கிறார் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. ஆனால் நாம் செபிக்கும் போது, தேவனே என்னை நினைத்தருளும் என்று செபிப்பதும் முக்கியம். ஏனெனில் வேதத்தில் அநேக இடங்களில் அநேக தேவ மனிதர்கள் இப்படி செபித்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். தீர்க்கதரிசி சாமுவேலின் தாயாகிய அன்னாள் அப்படி செபித்தார்கள் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். இதை 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். ஆனால் வருஷந்தோறும் தேவாலயத்திற்கு சென்று செபித்து வருவது வழக்கம். ஆனால் இதுவரை கேட்கப்படாத செபம் இந்த முறை சென்றபோது தேவ சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றி மனம் கசந்து அழுது, தேவனே என்னை நினைத்தருளும் என்று கதறி செபித்த போது அவருடைய செபம் கேட்கப்பட்டதல்லவா? தேவன் அவர்களுக்கு ஆசீர்வாதமான சாமுவேலை கொடுத்தார் அல்லவா? இன்னொரு உரை குறித்து நாம் பார்ப்போமானால், சிம்சோன் தன் எதிரிகளால் கண்கள் பிடுங்கப்பட்டு அவர்கள் முன் வேடிக்கை காட்டுவதற்காக கொண்டு வரப்பட்ட போது, அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையில் பழி வாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி தேவனை நோக்கி கூப்பிட்டதை நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல அவர் செபித்ததை நாம் பார்த்திருக்கிறோம். தேவன் அந்த செபத்தை கேட்டார். அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல எசேக்கியா ராஜாவிடம் ஏசாயா தீர்க்கதரிசி வந்து, உம்முடைய வீட்டின் காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று அவர் எசேக்கியா ராஜாவை பார்த்து சொல்கிறார். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1 வசனத்துல அவர் அறிவித்த போது, எசேக்கியா ராஜா, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதார். 3ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம். அப்பொழுது தேவன் அவருக்கு 15 வருடங்களை கூட்டி கொடுத்தார். இதை 6வது வசனத்துல நாம் பார்க்க முடியும். இப்படி ஏராளமான உதாரணங்களை வேதத்திலிருந்து நாம் பார்க்க முடியும். தேவன் நம்மை மறக்கிற தேவன் அல்ல. தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று வாக்குத்தத்தம் செய்த தேவன் நம்மை மறந்து விடுவாரா? இல்லை. ஆனால் நாம் ஜெபிக்கும் போது நம் தேவைகளை சொல்லி, தேவனே என்னை நினைத்தருளும், என் கணவரை, என் மனைவியை, என் பிள்ளைகளை, என் சபையை நினைத்தருளும் என்று ஜெபிக்கும் போது தேவன் பேழையில் இருந்தவர்களை நினைத்தருளின போது காற்றை வீச செய்து அதனால் தண்ணீர் வற்றி அவர்கள் பேழையை விட்டு வெளியே வந்தது போல நம்முடைய தேவைகளை தேவன் சந்தித்து அந்த பிரச்சனையிலிருந்து நிச்சயமாகவே வெளியே கொண்டு வருவார். வேதத்தில் ஏறக்குறைய 27 முறை என்னை நினைத்தருளும் என்று பரிசுத்தவான்கள் செபித்த செபங்களுக்கு தேவன் பதில் கொடுத்து ஆசீர்வதித்து இருக்கிறார். வேதத்தின் பரிசுத்தவான்கள் செபித்த செபத்தை நாமும் செபித்து கர்த்தரிடத்திலிருந்து பதிலை பெற்றுக் கொள்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. ஆமென்.